கோவம் வந்துருச்சுன்னா அந்த வேணு பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணுவான். அவ சாகாம தப்பிச்சதே பெரிய விஷயம். அவ எப்படி இருக்கான்னு பாத்தியா? ஒருவேளை பலமான அடிபட்டு இருந்தா அவளை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாமா? மாப்பிள்ள நடவடிக்கை சரியில்லையா? காலையில குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாராம். அப்புறம் பாலாவை திட்டி அடிச்சு குடும்பப்படுத்தியிருக்காரு. கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு வந்தப்போ மாப்பிள்ள அவளை திட்டினத நாமளும் கேட்டோம்ல. பாலா பாலா என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. அண்ணே, கல்யாண ஏற்பாடுலாம் முடிஞ்சிருச்சா? ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. சரி, உள்ள போய் பேசலாம் வாங்க. அப்ப நீ என் கூட வா, நான் என்னன்னு சொல்றேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? எங்க மானம் தான் போவோம். உங்க தங்கச்சி உங்க மேல பொய்யான கேஸ போட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாங்களே, அப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது உங்களுக்கு அவமானமா இல்லையா? பிள்ளைங்க இந்த அளவுக்கு கெட்டு போயிருக்காங்கன்னா அதுக்கு முதல் காரணம் நீதான்க்கா. இந்த வீட்டு தலைவனை அடிச்சு நீ வெளியே தள்ளின பாரு, அதான் நீ செஞ்சதுலே பெரிய தப்பு. அது என்னோட தப்பா? இவர் செஞ்சது அப்படி அறிவில்லை. பசங்கள்லாம் வளர்ந்து சொந்த காலில் நிக்கிறதுக்கு முன்னாடி உன் புருஷன் தானே உனக்கு எல்லாமா இருந்தாரு. அது சரிதான். பசங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சதும் என் வருமானம் போயிடுச்சு. வீடும் நிலமும் இவ பேர்லயும் பிள்ளைங்க பேர்லயும் மாத்தியாச்சு. அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? இப்ப அதை பத்தி பேசவா இங்க வந்தீங்க மாமா? இல்ல இப்ப நம்ம நேரடியா விஷயத்துக்கு வந்துருவோம். இது எல்லாமே அந்த விஷயம் சம்பந்தப்பட்டதுதான். நீ பேசாதடி. உனக்கு கிச்சன்ல வேலை எதுவும் இல்லையா? பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து பேச உன்னை எவன்டி இங்க கூப்பிட்டா? யாரும் கூப்பிட்டு நான் ஒண்ணு இங்க வரல. நீங்க கேட்ட வரதட்சணையை கொடுத்துட்டு தான் நான் இங்க வந்தேன். இங்க பாரு, வரதட்சணை அது இது நீங்க பேசுனேன்னு வச்சுக்க. நீங்க என்ன வேணாலும் பேசலாம், நான் பேசினா மட்டும் தப்பு. டேய் சதீஷ், நீ அவகிட்ட சண்டைக்கு போய் இன்னொரு கேஸ் ரெடி பண்ணாதடா. அமைதியா உட்காரு. அக்கா, இது ஒரு வீடா? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க இது ஒரு சாராய கடைன்னு. அப்படி சொன்னவனோட வீடு தான் சாராய கடை. நீங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தா உங்க பிள்ளைங்க தான் இஷ்டத்துக்கு ஆடுவாங்களா? கடல்ல ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்க போறவங்க சாயந்தரத்துல தண்ணி அடிக்கிறது சகஜம். இங்க நிலைமை அந்த மாதிரியா இருக்கு. இங்க பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடியே சரக்கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாய் கொப்பளிக்கிறது சாராயத்தை வச்சுதான். வறுத்தது பொரிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஜெகதாம்பாவும் கூட நிப்பா. அப்ப நீங்க உங்க பிள்ளைங்களை தட்டி கேட்க வேண்டியதானே? இங்க என்ன நடந்தாலும் என்ன வாயை துறக்க கூடாதுன்னு தானே நீ சொல்லி வச்சிருக்க. அப்ப நான் சொன்ன வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நடந்ததெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தல, அதுக்கான தண்டனை தான். இதெல்லாம் இந்த வீட்டுக்கு வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல. கல்யாணமாகி 1 வருஷம் நான் அனுபவிச்ச கொடுமையெல்லாம் சொல்ல முடியல. உன்னால சகிச்சுக்க முடியலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போடி. அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்ல. இப்ப எனக்கு அதெல்லாம் காமெடி சீனா போயிடுச்சு. வெளியே இருந்து பாக்குறப்போ இந்த குடும்பமே ஒரு காமெடி பீஸ் தான். ஆனா பாலசுதா விஷயத்துல அப்படி இல்ல. இந்த வீட்டுல அவளுக்கு நடக்கிறது எல்லாமே உடல் ரீதியான குடும்பம் மட்டும் இல்ல, மனசு ரீதியான காயமும் தான். அதை முதல்ல சரி பண்ணணும். இல்லனா அந்த பொண்ணு வயிறறிஞ்சு சாப விட்டா இந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும். அப்ப நீங்க போய் கூட்டு வர வேண்டியதானே? நான் கூட்டாவ கண்டிப்பா வருவா. ஆனா மறுபடியும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு உங்க அம்மாவை எனக்கு வாக்கு கொடுக்க சொல்லு. முடியுமா உன்னால? நான் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து யாரும் திரும்பி வர வேண்டாம். இப்ப மாமா சொன்னதான் கரெக்ட். அப்படி ஒரு கேரண்டி நீங்க கொடுத்தா மட்டும்தான் என்னால பாலசுதா வீட்டுக்கு போய் பேச முடியும். அப்புறம் உன் பசங்களை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கா. நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமோ போன்னு சொன்ன மாதிரி இருக்கு. பெத்த பிள்ளையா இருந்தாலும் தோளுக்கு மேல வந்தா தோழன் தான். வாழ வந்த பொண்ணுங்க விஷயத்திலையும் இப்படி கொடுமைப்படுத்துறது பாவம் இல்லையா? நீ பேசாம கிச்சனுக்கு போ. அங்க என் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லன்னா ரூமுக்கு போடி. நீ இதுக்கு ஒரு முடிவை சொல்லு சிவராமா. நான் எப்படி முடி கட்ட முடியும்? மண்ணாங்கட்டி. மாமா நீங்க இப்படி எடுத்தறிஞ்சு பேசினா எப்படி? பாலாவோட வீட்டுக்காரங்க நம்ம வேணை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் ரொம்பலாம் விசாரிக்காம இருந்ததுக்கு காரணமே என்னோட முயற்சினாலதான், தெரியுமா? உனக்கு தெரியலக்கா, இது வரைக்கும் அவன் எத்தனை பேர் பொண்ணு பார்த்திருப்பான். கடைசி நிமிஷத்துல அது ஏன் நடக்காம போச்சு?
அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு பத்திரமாத்து தங்க மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தப்போ அம்மாவும் பிள்ளைங்களை சேர்ந்து அடிச்சு தும்சம் பண்ணிட்டீங்க. கடைசியில இப்ப என்ன பஞ்சாயத்துக்கு வர சொல்றீங்கல்ல? என்னால அதெல்லாம் முடியாது. அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்காரங்க முகத்துல முடிக்கிற தகுதி எனக்கு இல்ல. உங்க விருப்பப்படி எதை வேணா பண்ணுங்க, நான் போறேன். மாமா மாமா டேய் நீ போடா, எங்கேயாவது போ. என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் உனக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சுடா. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஆளா வந்து நின்று செஞ்சிருக்கேன்ல. இப்ப இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் எனக்கு ஒரு கஷ்டம் வந்ததும் உதவி செய்ய யாரும் இல்லை. எனக்கு யாரும் வேண்டாம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தம்பியை குறை சொல்லும்போது நான் யாருக்கிட்ட என் குறைய சொல்லிக்க முடியும்? இப்படி எல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாதக்கா. வேண்டாம், என்ன விட்டுரு, நான் எப்படியே போய்க்கிறேன், நீ போ. அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன்னு உனக்கு தெரியும்ல. தம்பி மாதிரி இல்லடா, உன்னை எப்பவும் என் புள்ள மாதிரி தான் வளர்த்தேன். நான் உன்னை நேசிச்சு வளர்த்ததெல்லாம் வேஸ்டா போச்சு. காரியம் முடிகிற வரைக்கும் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தேவைன்னு வரும்போது கூட நிக்க யாருமே இல்லை. எனக்கு இனிமே யாரும் தேவையில்லடா. இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தனியால சமாளிச்சுக்கிறேன். அக்கா, உனக்கு இப்ப என்னதான் வேணும் சொல்லு. பாலசுதா வீட்டுக்கு போய் நான் பேசணும், அவ்வளவுதானே? சொல்லுக்கா, நான் நாளைக்கே போய் பேசிட்டு வரேன். காலையில உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக வரல. ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். அது விஷயம் பார்த்துட்டு தான் வந்தேன். சரி சொல்லுங்க. நம்ம பாலசுதா விஷயமா நடந்த விஷயம்லாம் நேத்து தான் எனக்கு தெரிஞ்சது. ஏதோ ஒரு கோபத்துல வேணு அவன் மேல கைய வச்சுட்டான். அவன் விஷயத்தை இனிமே இங்க பேசாதீங்க. ஒரு அப்பாவி பொண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு ஊரை விட்டு ஓடனவன் என் கையில மட்டும் கிடைச்சான். அடிப்பட்ட வலி எப்படி இருக்கும் நான் உனக்கு காமிப்பேன். ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இப்ப அதுக்கான தீர்வை தான் நம்ம பார்க்கணும். அது வந்து நான் பாலசுதா வீட்டுக்கு போலான் இருக்கேன். அங்க எதுக்கு? பாலசுதாவை கூட்டிட்டு போக தான். அதுக்கு நீங்க எதுக்காக போறீங்க? வீடுல போனோம். அவன் தானே அவளை டார்ச்சர் பண்ணா. அவன் தானே காரணம் அவ அம்மா வீட்டுக்கு ஓடி வந்ததுக்கு. அவன் வந்து மன்னிப்பு கேட்டு அவளை கூட்டிட்டு போக சொல்லுங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அவனை பூனையில இருந்து வர வைக்கணுமா? சாதாரண விஷயமா? ஓஹோ, இதெல்லாம் உங்க குடும்பத்துல ரொம்ப சாதாரண விஷயம் அப்படித்தானே? தாலி கட்டின பொண்ணை அடிச்சு உதைச்சு அவளை டார்ச்சர் பண்றதெல்லாம் எங்க குடும்பத்துல பண்ண மாட்டோம். பாலசுதா அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு காரணமே வேணுதான். அவளை அடிச்சு டார்ச்சர் பண்ணதும் வேணுதான். அவன் வராம இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கே வராது. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி பிரச்சனை பண்றோம்ல வேணு. நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. அவர் எங்க வீட்டுக்கு வரும்போதே அவரை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் சில நேரம் சரக்கு அடிச்சா அப்படிதான் பண்ணுவான். இதெல்லாம் அன்பா பேசி பெண்கள் நினைச்சா இதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா? எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்க அப்படின்னா எந்த ஆம்பளை தான் சும்மா இருப்பான் சொல்லுங்க? உதாரணத்துக்கு மனோஜ் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட கோவப்பட்டார்னா அதே கோவத்தோட அவர்கிட்ட நீ பேசுவியா சொல்லு? இல்லல்ல. புருஷன் வயலண்டா இருக்கும்போது பொண்டாட்டி சைலண்டா இருக்கணும். அதானே அதுக்கான வழி. சகிக்க முடியாத ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் பாலா அங்கிருந்து வந்துட்டா. அது எனக்கு தெரியும். அதாவது அந்த விஷயத்துல நான் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. வேணு பாலாவை அடிச்சிருக்கான், மிதிச்சிருக்கான், டார்ச்சர் பண்றான். அது எல்லாத்தையும் தவிர அதுக்கான காரணம் என்னவா இருக்குங்கிறது உங்க யாருக்காவது தெரியுமா? அதை பத்தி விசாரிச்சிங்களா?
அத பாலா சொல்லல. ஏதோ ஒரு கோவத்துல வேணு வார்த்தையை விட்டுட்டான். பாலா அவனை அடிச்சிட்டா. அட நிஜமா தான் சொல்றேன். பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு அவனால சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்க? அந்த கோவத்துல அவன் திரும்ப அடிச்சிருக்கான். நடந்தது அதுதான். நீங்க சொல்ற கதை ரொம்ப நல்லா இருக்கு. புருஷன் அடிச்ச பொண்டாட்டி. வேணு செஞ்ச எல்லா கொடுமையும் கொடூரத்தையும் இந்த ஒரே அடியை வச்சு சமாளிச்சிட்டீங்கல்ல? பாலா அவ புருஷனை அடிச்சாளா? இதெல்லாம் யாரும் நம்பவே மாட்டாங்க. ஒருவேளை அப்படியே நடந்திருந்தா கூட நானே அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். இதெல்லாம் உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் சொல்ற கட்டுக்கதை இல்லைங்க. பாலாவை பார்த்து நேரடியாக கட்டிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். பெத்த பிள்ளைய கை நீட்டி அடிச்ச மருமகளை மன்னிக்க என் அக்கா தயாரா இருக்காங்க. அதாவது நான் போய் அவங்கள்ட்ட பேசி ஒரு வழியா சம்மதிக்க வச்சுட்டேன். இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே நான் தானே. அதனால அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். வேணுகிட்ட இருந்தோ அவங்க வீட்டு ஆளுங்கிட்ட இருந்தோ பாலசுதாவுக்கு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நான் கேரண்டி தரேன். அதே மாதிரி பாலசுதாவோட அக்கா புருஷங்கிற முறையில நீங்களும் உங்க மனைவியும் இந்த விஷயத்துல தலையிட்டாகணும். அதெல்லாம் நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க. பாலாவுக்கும் அவங்க வீட்டாளுக்கும் இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்க உன்னால தப்பா முடியும். அதனாலதான் சொல்றேன், நாங்க பாலா வீட்டுக்கு வந்து சேரும்போது நீங்களும் அங்க இருந்தா நல்லா இருக்கும். அங்க வச்சு நாம பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இந்த பிரச்சனையில நான் யாருக்கும் மீடியேட்டரா இருக்க விரும்பல. சிவராம் அண்ணா டீ சாப்பிடுவீங்கன்னா உள்ள வாங்க. இல்லன்னா வந்த வழியா பார்த்து திரும்ப போங்கன்னு தான் சொல்ல வரீங்க? விஷயம் புரிஞ்சிச்சுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு ஆஃபீஸ் போக டைம் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்துல எனக்கு நீ உதவியா இருப்ப நம்பிதான் நான் காலையில ஓடி வந்தேன். நீங்க நடனா எப்படி சொல்றீங்க? யாரு கட்டாயப்படுத்தினாலும் இந்த விஷயத்துல இப்போதைக்கு தலையிடக்கூடாது தான் என்னோட விருப்பம். அந்த விஷயத்துல எந்த மாற்றமும் இல்லை. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இல்லையாப்பா? கல்யாணம் ஆகி பூந்த வீட்டுக்கு போன பொண்ணு புருஷன் கூட சண்டை போட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டான்னா அந்த அவமானம் அந்த குடும்பத்தை தானேப்பா சேரும். அதுதான் விதினா அப்படியே நடக்கட்டும். இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் நான் வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியேன்னு நீங்க என்ன கேட்டக்கூடாது. பாலாவை திரும்ப கூட்டிட்டு போவ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். உங்களால முடியும்னா உன் தங்கச்சியோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு உதவி செய்யுங்க. ஆஹா செல்லக்குட்டி எழுந்துச்சிட்டியா? ஜெயா குழந்தை எழுந்துச்சிட்டா பாரு. எதிர்ச்சிட்டிங்களா? என்னங்க அவங்களே இறங்கி வந்து இவ்ளோ தூரம் பேசுறாங்கல்ல, நீங்களும் அந்த நேரத்துல கூட இருந்தா நல்லா இருக்கும். அப்படி ஒரு டிஸ்கஷனுக்கு அவங்க வீட்டாளுங்க வருவாங்க நீ நம்புறியா? இதெல்லாம் நம்மள நம்ப வைக்கிறதுக்காக அவங்க நடத்துற நாடகம். ஒண்ணு தெரியுமா, இந்த பிரச்சனை சரியாகணும்னா வேணு தான் வரணும். சிவராமன் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஆளு ஊர்ல இருந்து வரணும்ல. வர வைக்கணும். குடும்ப வாழ்க்கையோட வேலை பெருசா? 2 நாள் லீவ் எடுத்து பேசி முடிச்சுட்டு திரும்ப போட்டோம். அது எப்படிங்க முடியும்? அவர் இப்பதானே அங்க போயிருக்காரு. உடனே வரணும்னு சொல்லல, ஒரு வாரம் கழிச்சு வந்தா மட்டும் போதும். அது வரைக்கும் பாலா வீட்லயே இருக்கட்டும். இல்லங்க, அது சரியா வரும்னு எனக்கு தோணல. நான் தான் சொன்னேன்ல, அவ புருஷனுக்கு எதிராக கேஸ் கொடுக்கணும்னு பிடிவாதமா நின்னுக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் பாலா இஷ்டப்படியே செய்யட்டும். என்னங்க ப்ளீஸ், இந்த ஒரு தடவை எனக்காக நீங்க அவங்க கிட்ட பேசி ஆகணும். ஜெயா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? பாலாவோட விஷயத்துல நான் தேவையில்லாம தலையிடுறேன்னு சொல்லி உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு இப்ப சொல்லுவ. என்னோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கிற மாதிரி நடக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் நான் தலையிடவே மாட்டேன். இது எல்லாமே நம்ம பாலாவுக்காக தானேங்க. அவ தேவையில்லாம ஏதாவது முடிவெடுக்கிறதுக்குள்ள அவளுக்கு அட்வைஸ் பண்ணி அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதானங்க புத்திசாலித்தனம். சொல்றதெல்லாம் ஈஸி தான். ஆனா அவ அங்க என்னெல்லாம் குடும்பம் அனுபவிச்சான்னு உனக்கும் எனக்கும் தெரியாது. நாம வற்புறுத்தணும்னா ஒரு வேளை திரும்ப போயிடுவா. ஆனா அது ஒரு தப்பான முடிவா போச்சேன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி மாத்தவே முடியாத ஒரு விஷயத்துக்காக பாலாவை கட்டாயப்படுத்த
என்னால முடியாது. நாம செய்யற ஒரு விஷயம் நல்லதா முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா இல்ல. நாளைக்கு இந்த பிரச்சனையை முடிக்காம விட்டுட்டோமேன்னு நமக்கு தோணக்கூடாதுல்ல. பாலாவோட விஷயத்துல யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவ எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். வேணும்னா நீ இவளை கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சு வை. அக்கா இடத்துல இருந்துகிட்டு அட்வைஸ் பண்ணலன்னு அப்புறம் உனக்கு தோணாம இருக்கிறதுக்கு மட்டும் தான் சொல்றேன். அப்பா ரிசப்ஷன் வைக்காம போனதே நல்லதா போச்சு. குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்குனே வர சில சொந்தக்காரங்களுக்கும் ஊர்க்காரங்களுக்கும் விருந்து வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த விஷயத்துல கண்டிப்பா உங்க அப்பாவை நான் பாராட்டியே ஆகணும். 3 அனாதாசிரமத்துக்கு விருந்து, அந்த புண்ணியமாவது வரட்டும். உன்னோட இந்த எஸ்டேட்டும் இடமும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நம்ம அங்கேயே போய் தங்கலாம் போல இருக்கு. சூரஜ், உனக்கு தெரியாது, 2-3 நாள் ஆச்சுன்னா அதுவும் போரிங்கா ஃபீல் ஆகும். அப்புறம் பயங்கரமா குளிரும். மாயாதேவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. முதல் பார்வையிலேயே நான் அவங்களை கவனிச்சது அவங்க முகத்துல இருக்க தேஜஸ் தான். ரொம்ப அழகா இருக்காங்க. ஏதாவது லவ் ஃபெயிலியர்னால தான் இந்த மாதிரி சன்னியாசினி ஆயிட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து மாயம்மா அப்படிதான். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். நீ எதுக்காக பேரண்ட்ஸை பப்பா மம்மின்னு கூப்பிடுற? அது கான்வென்ட் ஸ்கூல்ல ஏற்பட்ட பழக்கம். அதுக்கப்புறம் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன். சரி, வேற என்னென்ன இருக்கு? கான்வென்ட் ஸ்கூல் ஹேபிட்ஸ். கோவிலுக்கெல்லாம் போவீங்களா? நான் பிக்னிக் போகும்போது மட்டும்தான் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். கோனார்க், மதுரா, காசி, உஜ்ஜயினி, அப்படி நிறைய கோயில்களை நான் பார்த்திருக்கேன். மாயம்மாவோட நல்ல குணங்களும் சக்தியும் உனக்கு சேரலன்னு அர்த்தம். அது நான் பிரார்த்தனைலாம் செய்யறது உண்டு. நான் உன்னை எந்த விஷயத்திலையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். இந்த ட்ரெஸ்ஸை முதல்ல சேஞ்ச் பண்ணணும், அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஐயோ, கரெக்டா 5 மணிக்கு பப்பா மாமா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துருவாங்க நான் சமைக்கிறத பாக்குறதுக்காக. ஓ, அப்படி ஒரு ஃபார்மாலிட்டி வேற இருக்கா? இங்க அர்த்தமே இல்லாத சில சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்குல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப ஏழைங்கிற நினைப்புல உப்புல இருந்து கற்பூரம் வரைக்கும் கொண்டு வந்து நிரப்பிடுவாங்க. எதையும் கொண்டு வர வேண்டாம்னு சொல்லு உன் பாப்பா கிட்ட. இத சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்க இந்நேரத்துக்கு கிளம்பி இருப்பாங்க. அதுக்குள்ள மூட் அவுட் ஆயிட்டீங்க. அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் தமிழ் வார்த்தை எல்லாம் கத்து கொடுத்தீங்கல்ல, அதை இப்ப நான் உங்க காதல சொல்லவா? அப்ப உங்க மூடு சரியாயிடும். கட்டிப்புடி உம்மா. நீங்க அவசரப்படாம ஃபர்ஸ்ட் நைட் இருந்தானே எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா இந்த டே டைம்ல இல்ல. எஸ்டேட்ல இருக்கும்போது நீ ஒரு குழந்தைய தூக்கி வச்சு அடிக்கடி உம்மா உம்மான்னு சொன்னீங்க. நான் சொல்லி கொடுத்த வார்த்தையால அந்த குழந்தைய கொஞ்சம் முடிஞ்சதில்ல. அம்மா, அந்த குழந்தை எப்படி அங்க வந்துச்சு? அது மாயம்மாக்கு எங்கேயோ இருந்து அந்த குழந்தை கிடைச்சது. ஏதாவது பொண்ணுங்க குழந்தைய பெற்றுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாளுங்க. நீ இன்னுமா ரெடி ஆகல? 5 மணிக்கு முன்னாடி அங்க போய் சேரணும்னு சொன்னல. பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. நாங்க வரல கிரிஜா. நீ கண்டிப்பா வரணும்னு அவ திரும்ப திரும்ப சொல்லிட்டு போனாளே. அது எதுக்காகன்னு உங்களுக்கு புரியலையா? நான் அங்க போகும்போது என் கூட அந்த குழந்தையும் இருக்கும்னு அவளுக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்ச இந்த நிமிஷம் வரைக்கும் அவ குழந்தைய பத்தி ஏதாவது கேட்டாளா? என்னால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு பக்குவமா சொல்லி புரிய வச்சிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு அவளை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவ முயற்சி பண்ணுவான்னு நினைக்கிறேன். அது எல்லாமே அவளோட நடிப்பு.
அவ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? ஆதி கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக அப்பா அம்மா சொல்றத கேட்டுக்கிறதுக்கு தயாராயிட்டேன்னு தான் சொன்னான். அதுக்கு என்ன அர்த்தம்னா அவ மனசளவுல இன்னும் மாறலன்னு தான் நான் நினைக்கிறேன். பூர்வ ஜென்ம எதிரி சில சமயம் பிள்ளைங்களை பிறப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என் விஷயத்துல உண்மைதான். ஒருவேளை என்னோட முன்ஜென்ம பாவத்தோட பலன் போல் இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விதி. என் விஷயத்தையே எடுத்துக்கியே. சூரஜையும் அவங்க குடும்பத்தாரையும் பார்க்கும்போது மனசுல குற்ற உணர்வா இருக்கு. அவங்க முன்னாடி அவ வாய் விட்டு சிரிக்க கூட முடியல. நாம அவங்களுக்கெல்லாம் பெரிய துரோகம் பண்ண மாதிரி தோணுது. அதை எல்லாத்தையும் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டு கிரிஜா. அப்பா அம்மாவோட கடமையில இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டீங்கல்ல. இனி அவளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையட்டும்னு வேண்டிக்குங்க. ஆமா, இனிமே எங்களுக்கு அவ வாழ்க்கை மட்டும்தான். அதை பாதுகாப்பா கொண்டு போகணுமா இல்ல தூக்கி போட்டு உடைக்கணுமான்னு அவளையும் முடிவு பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு அவளுக்கு விவரம் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாளா? ஒரே பொண்ணு தானே, நம்ம கூடவே வளர்க்கலான்னு சொன்னா முதல்ல நீ கேட்டியா? அவளை ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி தானே நீ வளர்க்க நினைச்ச. அதோட வேணதான் இது. இந்த விஷயத்துல எல்லார் மேலயும் தப்பு இருக்கு. அதுக்காக மாத்தி மாத்தி குறை சொல்லி சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. சாரி, எனக்கு திடீர்னு கோவம் வரும்போது மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துருது. அந்த குணம் தான் எனக்கு நல்லா தெரியுமே. சரி, நீ ஒரு வேலை செய், குழந்தைய கூட்டிட்டு வர வேண்டாம், நீ மட்டும் வா. இல்லைண்ண, இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் வரமாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லைண்ண. தேவைப்படுற பொருளை வாங்குறதுக்கு மட்டும் டவுன் வரைக்கும் போவேன். மற்றபடி எந்த இடத்துக்கும் போறதில்ல. நான் என் சுயநினைவோட எனக்கு நானே விதிச்சுக்கிட்ட கட்டுப்பாடு தான் இது. நீங்க போயிட்டு வாங்க. திரும்ப நேரம் இங்கே தான் வரணும். இன்னைக்கு இங்க தங்கிட்டு நாளைக்கு போலாம். இல்ல, ஒருவேளை அவ உன்னை கேட்டான்னா? என்ன பத்தி எல்லாம் கேட்க மாட்டா. ஒருவேளை குழந்தைய பத்தி விசாரிப்பா. அப்படியே அவ விசாரிக்கலைன்னா அது ஒரு நல்ல விஷயம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குங்க. சரி, நீங்க போயிட்டு வாங்க. ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்பா முன்னாடி போனியா என்ன? இல்லையே, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, பிரீத்தி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வீட்டில் போட மாட்டா. அதெல்லாம் ஒருத்தரோட தனிப்பட்ட டேஸ்ட் இல்ல சூரஜ். என்ன திடீர்னு முல்லைப்பூ வாசனை வருது? அது இந்த சமையல்னு சொன்னாலே முல்லைப்பூன்னு தானே அர்த்தம். அதனால தான் கொஞ்சம் பெட்லையும் போட்டிருக்கேன். சூரஜ், நீ இந்த அளவுக்கு சில்லியா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. அம்மா, நீ பால் கொண்டு வரலையா? பாலா? ரொம்ப ஓல்டு மூவிஸ்ல நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். எதுக்கு அப்படி ஒரு ஹாஃப் கிளாஸ் பாலை குடிக்கணும்? எதுக்காக அப்படின்னா நானும் அதை சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். பொதுவாக யாருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டை அனுபவிச்ச அனுபவம் இருக்காதுல்ல. அப்பா கேட்டாங்க நமக்கு என்ன கார் புக் பண்ணணும்னு. which one you prefer? எங்க இருக்கிறது அப்பாவோட பழைய அம்பாசிடர். அதை வித்துட்டு வேற புது கார் வாங்கலான்னு நான் சொன்னேன். அப்பா வேண்டானாரு. அதனால அம்பாசிடர் தவிர வேற எந்த வண்டியா இருந்தாலும் எனக்கு டபுள் ஓகே. ஓகே, அப்ப எங்க பாப்பாக்கு பிடிச்ச காரை வாங்கட்டும். அப்புறம் நமக்கு லைஃபை பத்தின ஒரு பிளானிங்லாம் வேணும்ல சூரஜ்? பிளான் பண்ண மாதிரி வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்கும். ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் அப்படி நடக்கும். உன்னோட பிளானிங் என்ன, அதை சொல்லு. அது நமக்கு உடனே குழந்தைங்க வேணுமா சூரஜ்? உன்னோட அபிப்பிராயம் என்ன? 3 வருஷத்துக்கு நோ பேபி. ஓகே? ஓகே, உன்னோட விருப்பம் அதுதானா? என்னோட விருப்பமும் அதான். குட் பாய்.
அப்புறம் நம்ம ஹனிமூனுக்கு எங்க போறோம்? சிங்கப்பூரா இல்ல சுவிட்சர்லாண்டா? எந்த இடம் வேணும்னு பப்பா கேட்டிருக்காரு. நாம அந்த மாதிரி ஸ்பெஷலான இடத்துக்கு போகணுமா என்ன? எங்கேயும் சுத்தி வந்த போதாதா? அது போதுமா? போதும். சரி, அப்புறம் அப்புறம் வேற என்ன டிமாண்ட்? அது கட்டிப்பிடி. பிரீத்தி, பிரீத்தி, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? விடியறதுக்கு இன்னும் 5-6 மணி நேரம் ஆகும். ஏமா இன்னும் தூங்காம இருக்கா? நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து சூரஜை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. உங்க அப்பா குடிக்க சுடு தண்ணி கேட்டாரு, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுவும் நல்லதுதான். இல்லைன்னா நான் இங்கேயே படுத்து தூங்கி இருப்பேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்குனேன். அப்படி தூங்காம இருக்கிற அளவுக்கு உனக்கு என்ன கவலை? உனக்கு தான் தெரியும்லம்மா, பாலாவோட இடத்துல அண்ணன் மனசுல இன்னொரு பொண்ணுக்கு இடம் கொடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இனிமே நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. சூரஜுக்கு அப்படி ஒரு காதலி இருந்ததை நீ சமையலி கிட்ட சொல்ல வேண்டாம். அவ அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற ஆள் இல்லம்மா. ஒரு அஃபேர் கூட இல்லாத ஆளு யாரு இருக்கா? எவ்வளவுதான் படிச்சு மாடர்னா இருந்தாலும் சில சமயம் இந்த விஷயத்துல எல்லாம் மனசு மாறும். எப்பவாவது ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட அது பெருசா மாறிடும். சூரஜன சமிலி விஷயத்துல அப்படிலாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். சமிலிய பிடிச்சிருக்குன்னு அண்ணன் வாயால சொல்லும் போது என்னால நம்ப முடியல. ஆனா இப்ப 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க. அவன் வெளியே பாக்குறதுக்கு தான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கான். அதுவும் நமக்காக தானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அண்ணனுக்கு அப்படிலாம் நடிக்கவே தெரியாதுமா. நீங்க எதுக்கு இப்போ தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் ஆரம்பிச்சு வச்சத நல்லபடியா முடிச்சிட்டேன். என்னடி எப்படி சொல்ற? பாலாக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆனதும் மனசு உடைஞ்சு போன அண்ணன், அந்த நஷ்டத்துக்கு ஈடா நான் அண்ணனுக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுத்துட்டேன்ல. அவங்க சந்தோஷமா சிரிச்சு பேசும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். சூரஜனை பாலாவை மறக்க ஆரம்பிச்சுட்டாரு. இது நான் ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை தானே. நானே அதை முடிச்சு வச்சிட்டேன்ல. நீ வேணா பாருமா, இவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நேசிச்சு நல்ல கப்பல்ஸா இருப்பாங்க, சமிலியும் சூரஜனும். யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம எல்லா வழியையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தவன் அவனுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையணுங்கிறது தான் என்னோட பிரார்த்தனை. அவர் அவரோட வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க சும்மா ஏதாவது யோசிக்காம போய் அப்பாக்கு சுடு தண்ணி போட்டு கொண்டு போங்க. இல்லனா உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்துரும். சரி சரி, போங்க போங்க. சொல்லுமா. மம்மி ஓகே தான். நல்லா தெரியுமாமா? டோன்ட் வரி மம்மி. நீங்க சொன்ன விஷயம்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம்
தேவைப்பட்டா நடிக்காம இருக்கவும் முடியாதுல்ல. மம்மி நான் வைக்கிறேன். நான் நாளைக்கு பேசுறேன் மம்மி. ஹலோ மச்சான் சூரஜ், முதல்ல உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றதெல்லாம் அப்புறம். கல்யாணத்துக்கு வரலன்றதுக்காக சாரி சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்காதடா ராகுல். அதுக்கு மட்டும் உனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் மன்னிப்பு கேட்டது கல்யாணத்துக்கு வராததுக்கு இல்லை. நைட்டு உனக்கு நான் கால் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நைட்டில் உன்னை அப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சேன். ஃப்ளைட்டு லேட் ஆயிடுச்சு. பொழுது வெடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு வந்தேன். அதுக்கப்புறம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முகூர்த்தத்துக்கு வர முடியாது. அதனால தான் நான் வரல. சாரி மச்சான். உனக்கு இப்பயாவது வர தோணுச்சு இல்லை? நானும் ஸ்ருதியும் ஒரு நாள் வரோம்டா. நாங்கள் 2 நாள் அங்கே தங்கிட்டு தான் வருவோம். நீ கோவப்படாதடா. என்னோட ஸ்டடி கிளாஸ்லாம் உனக்கு ஞாபகம் இருந்ததுல? போட. கல்யாணம் பண்ணவங்களாம் டியூஷன் கிளாஸ்க்கா போயிட்டு வருவாங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக? சரி, அதை விட உன் ஆள் எப்படி? 5 அடி 4 இன்ச் ஹைட். அந்த அளவுக்கு செவப்பன்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் நீ இருக்க பாரு மச்சான். அவ என்ன பண்றா? உன்னோட லீலையால அவ தூங்கிட்டு தான் இருக்காளா? இல்லை, எந்திரிச்சு போயிட்டா. காலையில் எந்திரிச்ச உடனே டீ போட்டு கொடுக்கறது ஒய்ஃபோட டியூட்டி இல்லைப்பா. குட் மார்னிங் சூரஜ். மார்னிங். டீ வந்துருச்சு போல இருக்கு. டீயை விட ஸ்வீட்டான விஷயங்கள் நிறைய இந்த உலகத்தில் இருக்கு. நான் வைக்கிறேன், அப்புறமா கால் பண்றேன். என் கண்ணுக்கு கீழே கருப்பா இருக்கா சூரஜ்? இல்லையே. ஒழுங்கா தூங்கல, அதான் கேட்டேன். கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே பேர்ல் ஃபேஷியல் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் கலர் இன்னும் டல்லா தான் இருக்கு. அம்மா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? டீயா? பொதுவா இதையெல்லாம் மனைவி தான் கொண்டு வருவாங்க. அதுதான் நம்ம ஒரு கான்செப்ட். எனக்கு டீ போடலாம் தெரியாது சூரஜ். உண்மையே சொல்லணும்னா அது குடிக்கவும் பிடிக்காது. அப்புறம் சூரஜ் நீ எடுத்துட்டு வந்திருக்கல, அதனால குடிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். அம்மா அம்மா. மனோஜ் வரலையா? வந்தாருமா, என்னை இங்க இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு.
இவ்ளோ தூரம் வந்துட்டு ஏன் உள்ள வராம போயிட்டாரு? அவருக்கு ஏதோ வேலை இருக்காமா, இங்க வந்தா கொஞ்சம் லேட் ஆயிடுமேனு தான் அப்படியே கிளம்பிட்டாரு. அது இல்லம்மா, கொஞ்ச நாளாவே மாப்பிள்ளைக்கு இங்க வந்து பேசுறதுக்கு ஏதோ விருப்பம் இல்லாத மாதிரியே இருக்கு. நீ தேவையில்லாம யோசிக்காதம்மா, அவர் அப்படிப்பட்டவர்லாம் இல்ல. ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்கலன்னா அதை உடனே சொல்லிடுவாரு. ஆமா, குழந்தை எங்க? வேலைக்கார அக்கா பாத்துக்கறாங்கம்மா. பாலா ரூம்லயா இருக்கா? இல்ல, அவளும் உங்க அப்பாவும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. ஓ, போயிட்டாங்களா? அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? நமக்கே இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இதுல இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எதுக்கு தேவையில்லாத வேலை? வேற என்ன தாண்டி பண்றது? யாரும் வரலைன்னா நான் தனியாவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன்னு சொல்லிட்டு இருந்தா, அப்படி சொல்றவ கூட போகாம இருக்க முடியுமா? நமக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவ அடம் பிடிச்சிருக்காளா? இப்போ இந்த விஷயத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயே தீர்வுன்னு அடம் பிடிச்சிருக்கானா? அவ புருஷன் அவளை அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காரு தானே அர்த்தம். அதுக்கு முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அவன் கூட ஓடி போயா கல்யாணம் பண்ணிக்கிட்டா? கௌரவமா ஊரை குட்டி தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். அப்போ 2 வீட்டுக்காரங்களும் எல்லா சொந்தக்காரங்களும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம்ல. என்ன பெருசா முடிவெடுக்க போறீங்க? இனிமே அவ புருஷன் அவளை அடிக்க மாட்டாரு, திட்ட மாட்டாருன்னு எழுதி வாங்க போறீங்களா? இங்க பாருமா, அந்த ஆளு வெளியூர் தானே போயிருக்காரு. அந்த ஆளு போறதுக்கு முன்னாடி இவ இந்த விஷயத்த சொல்லியிருந்தானா எப்பவோ நம்ம தீர்த்து வச்சிருக்கலாம்ல. இது இவ்ளோ மோசமான நிலைமைக்கு போற வரைக்கும் சொல்லாம இருந்தது அவ தப்பு தானே. ஏதாவது கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா சொல்லி நம்ம வாய் அடைச்சிடுவா. நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ அப்படி சொன்னான்னு இப்பதானே நமக்கு புரியுது. அந்த ஆளு பாக்குறதுக்கு எவ்வளவு சாதுவா இருக்காரு, ஆனா இப்படி கொடுமை பண்ணுவாருன்னு யாருமே நினைச்சு பார்க்கல. அவன் இங்க மறு வீட்டுக்கு வரும்போதே நான் நினைச்சேன். ஆனா பாலா அத பெருசாவே எடுத்துக்கல. கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மாத்தலான்னு அவன் நினைச்சிருக்கலாம்ல. இப்ப மொத்தமா மாறி போச்சுல்ல. தலை நிமிந்து ஒருத்தரோட முகத்தை பாக்குறதுக்கு கூட யோசிக்கிறவ இப்ப தனியா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறா. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு அவ என்ன கனவு கண்டாளா என்ன? அப்போ அது ஏன் தப்பா? பாலாவோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நாம எல்லாரும் தான். கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட வீட்டை பத்தி மற்ற விஷயங்கள் தான் நாம கேட்டோம். பையனோட குணத்தை பத்தி நாம யார்கிட்டயுமே விசாரிக்கல. யாருக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதானே கிடைக்கும். இது பாலாவோட விதின்னு நீங்களும் அப்பாவும் நிம்மதியா இருக்க முடியுமா? அவளோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அவளை திரும்பி வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்ல. அதுக்கு முன்னாடி மாப்பிள்ள கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க வீட்டு ஆளுங்க பாலாவை குடும்பப்படுத்துறத பத்தி கேட்க வேண்டாம். இப்ப இப்படிதான் பேசுவீங்க, அவங்கள நேர்ல பார்த்துட்டா எதுவுமே பேச மாட்டீங்க. இப்ப நாம செய்ய வேண்டியது பாலாவோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவ கூட நம்ம சப்போர்ட்டா நிக்கணும். ஆனா அவ இப்ப நம்மள எதிரி மாதிரியில பாக்குறா. எதுக்கு எடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசுறா. இல்லனா இப்படி பிடிவாதம் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாளா? பாலாவோட எதிர்காலத்தை நினைச்சுதான் நீங்க இப்ப அவளை குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனது எனக்கும் விருப்பம் இல்லதான். ஆனா அவ பிடிவாதம் பிடிக்கிறான்னு நீங்க சொல்லக்கூடாது. பாலா ரொம்ப பாவமா, அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான்னு நினைக்கிறேன். இது குடும்ப பிரச்சனையா? சார், இது அவ்வளவு சாதாரணமா பார்க்காதீங்க சார். இது எனக்கு வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. முந்தானத்து ராத்திரி அவர் என்ன கொல்ல பார்த்தாரு. அந்த ஆள் இப்ப எங்க இருக்கான்? வேலை செய்யற இடத்துக்கு போயிருக்காரு, பூனே. அங்க போய் நான் என்ன பண்றது? ஒன்னும் செய்யறதுக்காக இல்ல சார். என்னைக்காவது அந்த ஆள் திரும்ப வந்தானா மறுபடியும் என்ன டார்ச்சர் செய்யாம இருக்கணுங்கிறதுக்காக தான். சரி, அந்த ஆள் இனிமே உங்களை அட்டாக் பண்ண வந்தானா எனக்கு தகவல் சொல்லுங்க. அவன் பேர் என்ன சொன்னீங்க? வேணுகோபன். இல்ல உங்க பேரு? பாலசுதா. நீங்க என்ன பண்றீங்க? சிட்டூர்ல இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். எப்போ? கல்யாணத்துக்காக நான் ஸ்கூல்ல 1 மாசம் லீவ் எடுத்தேன் சார். ஆனா வேலைக்கு போறதுக்கு என் புருஷன் அனுமதிக்கல. அதுக்கு என்ன காரணம்? பொண்டாட்டி வேலைக்கு போறது அவ்வளவு அவமானமா? விஷயம் அது இல்ல சார். அத நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது ரொம்ப விசித்திரமா தோணும். நான் வேலைக்கு போறது மத்த ஆம்பளைங்களோட தொடர்பு வச்சுக்கிறதுக்காக நினைக்கிறாரு. வீட்டுல இருந்து வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் விசித்திரமான கேஸ்லாம் சொல்ல முடியாது. அரை பைத்தியமா இருக்கிற பல பேரும் பொண்டாட்டியை கூண்டுக்குள்ள போட்டு வளர்க்க பார்ப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல் தடவை உங்களை கூப்பிட்டு வச்சு வார்ன் பண்ணி அனுப்பிடுவோம். அதுக்கப்புறமா அவங்க மாறலன்னா அடுத்த தடவை உங்களை கூப்பிட்டு லாடம் கட்டிடுவோம். ஒரு சில பேர் அந்த நிமிஷமே தெரிஞ்சிடுவாங்க. அதுக்காக அவனை அடிக்கலாம் வேண்டாம் சார்.
காம்ப்ரமைஸ்க்கான வாய்ப்பை நாமளே கெடுத்துடக்கூடாது இல்லை? இந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் உண்மைதான்னா இனி காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லுங்க. இதெல்லாம் விசாரிக்காம தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சார். தெரியாம நடந்துருச்சுன்னு விட்டுற முடியுமா? கல்யாணம் முடிஞ்சு முழுசா 1 மாசம் கூட ஆகலல்ல. இப்பவே எப்படின்னா இந்த ஜென்மம் முழுக்க எப்படி அவன் கூட சேர்ந்து வாழ முடியும்? கம்ப்ளைண்ட் இங்க இருக்கட்டுமா? அந்த ஆள் ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்ன வந்து பாருமா. என்ன செய்யணும் நான் அப்போ சொல்றேன். சரிங்க சார். ஓகே சார். சரி. என்னோட மருமகன் நேற்று காலையில யாருக்கிட்டையும் சொல்லாம கிளம்பி போயிட்டா. அதான் இங்க வந்தாளான்னு பார்க்க வந்தோம். கடல்ல ஏதாவது பணம் மிதக்குதான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? அதான் ஒரு நாள் கழிச்சு வந்திருக்கீங்களோ? அவ கையும் காலையும் கட்டி போட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வரேன் பாரு. தேவைப்பட்டா அவ காலை உடைச்சு ஒரு மூலையில உட்கார வைப்பேன். அப்புறம் எப்படி அவ வெளியே போற நானும் பாக்குறேன். பாலாவை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் அருகதை கிடையாது. நீங்க முதல்ல உங்க பிள்ளைய ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இந்த வீட்லயே அவன் கெட்ட வார்த்தையால திட்டுறதை நாங்க காதால கேட்டிருக்கோம். அதுவும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள்லயே. பாலா கிளாஸ்மேட்டுங்களோட சேர்ந்து எடுத்த போட்டோ ஆல்பத்துல இருந்ததை பார்த்துதான் திட்டான். இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும்? தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்ச நீங்க அந்த பாரம் திரும்ப வந்து சேர்ந்துட்டான்ல. யாருக்கும் மனசுல நிம்மதியே இருக்காது. எந்த பிசாசு கூட நீங்க அனுப்பி வச்சாலும் நான் அப்படியே கூடவே போயிடணும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.